வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வெல்கம் டு வாவினியா. 7 கரை நாடு. நம்ம திருச்செங்கோட்டில் இந்த வார்த்தை ரொம்பவே பிரபலமானது. 7 கரை நாடு. பொதுவாக இந்த வார்த்தையை கேட்டதுமே நமக்கு என்ன தோணும்? ஒரு 7 ஆறு ஓடுற நாடாக இருக்கும், அந்த கடற்கரை கொண்ட நாடாக இருக்கும். திருச்செங்கோட்டில் ஆறும் இல்லை, கடலும் இல்லை. அப்புறம் எங்கிருந்து இந்த 7 கரைங்கிற வார்த்தை வந்ததுன்னு நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி நேற்று நான் தேடும்போது எனக்கு கிடைத்த தகவலை உங்களோட இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல திருச்செங்கோடு தான் 7 கரை நாடு அப்படிங்கிறத விளக்கறதுக்கு சான்றாக 7 கரை நாடாதிபன் பூந்துரை நாடன் கூறும் குமாரமங்கை தூர தன் குலன் செங்கோட்டாரை தினமும் சிந்தை செய்யும் சடையன். இதில் செங்கோட்டார் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம செங்கோட்டு வேலவரை தினமும் போய் தொழுவாராம். யார் தொழுவாங்க? இந்த 7 கரை நாட்டுடைய அதிபனான, அதாவது இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த சடையப்பர் அப்படிங்கிறவர் தினமும் போய் திருச்செங்கோடு திருமலையில் இருக்கிற செங்கோட்டு வேலவரை தொழுதார் அப்படிங்கிற ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக பூந்துரை நாட்டோட ஒரு பகுதியான திருச்செங்கோடு தான் 7 கரை நாடு அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அகலங்கன் சோழன் பகதூர் விஜயராகவ விளியன் தொண்டைமான் அப்படிங்கிறவர் மல்லசமுத்திர நாட்டை சேர்ந்தவர். இவர் திருச்செங்கோட்டில் 7 கொளக்கரையை வெட்டியிருக்காரு. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, 7 குளக்கரைகள். இந்த இடத்துல கரைங்கிறது வந்துருச்சுங்களா. 7 குளங்களை அவர் வெட்டியிருக்காரு. திருச்செங்கோட்டில் தண்ணிங்கிறது ரொம்பவே கம்மியான இடங்கள்ல தான் கிடச்சிருக்குது. அதன் காரணமாக இவர் 7 குட்டைகளை அதாவது குளங்களை இவர் வெட்டி திருச்செங்கோட்டை வளப்படுத்தியிருக்காரு. அந்த 7 குட்டைகள், அதாவது குளங்கள் இருக்குது இல்லைங்களா, அது என்னென்னா மலையடி குட்டை, அம்மன் குளம், தெப்பக்குளம், பத்ரகாளியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க குளம், சூரியம்பாளைய குளம், ராஜகவுண்டம்பாளைய குளம் மற்றும் குமரமங்கல குளம். இந்த 7ஐயும் இவர் வெட்டி பாசனம் செய்து திருச்செங்கோட்டை வளப்படுத்தியிருக்காரு. அதனால தான் திருச்செங்கோட்டை 7 கரை நாடு அப்படின்னு அந்த காரண பெயர் உருவாகிறதுக்கு இதுதான் காரணமாக இருந்திருக்குது. இப்போது இந்த மாதிரியான வரலாறுகள் நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்களுக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது நமக்கு அடுத்து வர சந்ததியர்களுக்கு இந்த வரலாறெல்லாம் எப்படி தெரியும்? அதனால தான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு, அறிந்த வரலாற்றின் கிழிந்த பக்கங்கள் இதெல்லாமே. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இது உங்களோட ஒரு சின்ன முயற்சி. இந்த செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல செய்திகளை போடலாமான்னு. உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் திருச்செங்கோட்டில் இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் திருச்செங்கோட்டில் இருக்கீங்கன்னா நம்ம ஊர் பற்றின செய்திகளை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.